ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் வந்து யூடியூப் இன்கம், அதாவது யூடியூப்பில் வந்து நீங்கள் எந்த டைப்லனாலும் நீங்கள் ஒரு கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது ஒரு இன்கம் எந்த பேஸ் பண்ணினதுன்னு ஒரு சொன்னால் வியூவர்ஸ், அதாவது உங்களோட கண்டென்ட்டை வந்து வியூ பண்ணுறவங்களை பேஸ் பண்ணது. ஸோ நீங்க எப்படி டைப் ஆஃப் கன்டென்ட் போட்டாலும், அந்த கன்டென்ட்‌க்கு இன்ட்ரெஸ்ட்டான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க அத கொண்டு சேர்க்கிற மாரி இருக்கும். வியூவர்ஸ் வருவாங்க. அத நீங்க கொண்டு போய் சேர்க்கிற மாரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் டீப்பான அனலிஸ். பட் வந்து நான் நீங்க உங்களுக்கு ஒரு ஈஸியான யூடியூப் சேனல். சில ஆட்கள் வந்து யூடியூப் சேனல் செய்ய போறோம்னு சொல்லி கேமரா வாங்குறதும், அதுக்கு எடிட் பண்றதுக்கு ஆட்கள் எடுக்கிறதும் இப்படியெல்லாம் இல்லாம, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம் என்னன்னா, ஒரு டைம் தான் வொர்க் பண்றேன். அதுக்குரிய ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இப்ப நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி நீங்க தூங்கினாலும், வியூஸ் போயிட்டு தான் இருக்கும். அதேபோல என்னன்னா, இந்த வியூஸ வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணவும் இயலாது. இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணணுங்கிறது. அதுக்காக நல்ல எஃபோர்ட் போடணும். இப்ப ஏர்னிங்க பார்த்தீங்க தானே, அப்ப அதுக்கு நீங்க நல்ல எஃபோர்ட் போடணும். ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் நீங்க இது பண்ணலாம். அப்படி இல்லாம நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே வொர்க் பண்ணணும். அதாவது வொர்க்கிங் வந்து உங்களுக்கு வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணதுமே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, நாங்க ஒரு கிளாஸ் சேரும். இதுக்கும் நான் போடுறதுக்கும் சம்மந்தம் இல்லையா? நிறைய பேர் குழப்பிக் கொள்றீங்க. Canva சம்மந்தமா நீங்க கிளாஸ் செய்றீங்க, YouTube சம்மந்தமா கிளாஸ் செய்றீங்க. அப்படி இல்ல. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஓகே. இது வந்து ஜாப்ஸ் வந்து காப்பி பேஸ்ட், டேட்டா கலெக்ஷன், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் இப்படியான டைப் ஆஃப் இன்கம் தான் இருக்கும். நிறைய பேர் அந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ செய்றாங்க. பட் இத யாருமே எடுத்து செய்றதில்ல. நாங்க 4 இயர்ஸா நாங்க இந்த கிளாஸஸ செய்துட்டு இருக்கிறோம். எங்களோட ஸ்டூடண்ட்ஸ 50 மில்லியன் ரூப்பீஸ்க்கு மேல ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறோம். அதே மாரி இப்ப கரண்ட்லி வந்து வெதர் இஷ்யூ நீங்க வெளியில போக இயலாது, வர இயலாது, அது பண்ண ஒரு ஏர்னிங் ஒண்ணும் இல்ல. இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள இது உங்களுக்கு நான் நிறைய பேருக்கு மணிய சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் என் ஸ்டூடண்ட்ஸுக்கு. ஒரு டைம் தேவைப்படுது. அது இந்த டைம் தான். இந்த டைமுக்கு இப்படி யூஸ் ஆகினா தான் இதுல வேல்யூ வந்து உங்களுக்கு விளங்கும். ஓகே. இப்ப எல்லா ஏரியாவுலயும் இப்ப ஸ்ரீலங்காவுல நாங்க சொல்றோம். ஸ்ரீலங்காவுல வந்து எல்லா ஏரியாலயும் ரெட் அலர்ட் போட்டாச்சு. அப்ப வீட்டுக்கே எல்லாரும் இருக்க வேண்டி வருது. அப்ப வீட்லருந்தே இவங்க சார் என்ன நீங்க மொபைல யூஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னு ஒரு சொன்னா, அதெல்லாம் சேஃப்டிய வச்சுட்டு நீங்க வொர்க் பண்ணலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சேவ் பண்ணுங்கன்னே சொல்லியிருப்பேன். நீங்க ஏர்ன் பண்றத $5 வர வர நீங்க வந்து உங்களோட வாலெட்ல நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைம் வந்து யூஸ் ஆகும். அது ரொம்ப தேவையான ஒரு டைமா இருக்கும். அப்படியானதுக்காக தான் நீங்க இந்த ஏர்னிங்க செய்யணுமா? ஓகே. ஸோ இது வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறதா நீங்க வொர்க் பண்ணா இது பண்றது. 4 இயர்ஸா பிசினஸ்ல இருக்கோம். 5 இயர்ஸ் கம்மிங் பிப்ரவரி கம்ப்ளீட் ஆகும். 1300 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் வொர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாரி இது பண்றோம். ஆஃபர்ஸும் போடுவோம். பிளஸ் வந்து 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். நீங்க இதுல பாருங்க. வொர்க் பண்ணுவாங்க. நீங்க இதுல நிறைய இந்த கம்யூனிட்டி எக்ஸஸ வந்து நீங்க TikTokல போயிட்டு பயோல போயிட்டு பாருங்க. TikTok இங்க வந்து அ லிங்க் இருக்கும் பாருங்க. ஜாயின் டெலிகிராம் லிங்க்ன்னு ஒண்ணு சொல்லி, அந்த லிங்க்ல போயிட்டு அந்த எக்ஸஸ் எடுங்க. அதே மாரி இத ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில கன்டென்ட்களும் நம்ம இதில ஷேர் பண்ணுவோம். அதே மாரி யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாரி கூகுள்ல போயிட்டு பாருங்க. வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு ஒரு சொன்னா, எங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். Instagram, Facebook, அ அதே மாரி TikTok, Quora, LinkedIn, அ ஸோ த்ரெட்ஸ் இதெல்லாம் வரும். நீங்க இதில ஒண்ணுல நீங்க ஃபாலோ ஆகி கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணுமே. அதே மாரி இமேஜஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா, எங்களோட ப்ரூஃப்கள் வரும். ஏர்னிங் ப்ரூஃப்கள். அதே மாதிரி வீடியோஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்ல அ நாங்க இதுவரையும் அப்லோட் பண்ண வீடியோஸ் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்கள்ல ஒரு சொல்லியெல்லாம் இருக்கும். அதிலேயும் நீங்க செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே. ஸோ அந்த குரூப் அக்சஸ் ஃப்ரீ தான். ஸோ நீங்க அதில 7 மாணாக்கள் நீங்க TikTokல பயோல போயிட்டு அதில இருக்கும். கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் டீட்டெயிலும் இருக்கும். கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில் வேணுனாலும் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே ரைட். சரி நம்ம இன்னைக்கு போவோம். அந்த ஓர்டர்ஸ பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயங்கள நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இன்சூரன்ஸ்ல வந்து எல்லாருக்கும் சொல்றது, ஒரு நாலேட்ஜ நீங்க படிச்சுட்டீங்கன்னா, அத வச்சு என்னென்ன வழிகள் இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் மணி மேக்கிங் சம்மந்தமா நான் படிச்சுட்டேன். மணி மேக்கிங் சம்மந்தமா படிச்சா நான் என்ன செய்வேன்? இப்ப இந்த மணி மேக்கிங் சம்மந்தமா ஏர்ன் பண்ணணும். வேலை செய்து மணி ஏர்ன் பண்றேன். அதே மாரி என்ன செய்றேன்? கிளாஸ் செய்து மணி ஏர்ன் பண்றேன். YouTubeல வீடியோ போடலாம். அல்லது கோர்சஸ் செல் பண்ணலாம். புக் செல் பண்ணலாம். புக் எழுதலாம். அதே மாதிரி அ லைவ் கிளாஸஸ் செய்யலாம். ஏன்னா இப்படி வந்து நிறைய வழிகள்ல ஏர்ன் பண்ணலாம். அதுதான் கெட்டிக்காரத்தனம்.
இது படிக்க வச்சுட்டு எதுவுமே இல்ல, ஒரே இன்கம் சோர்ஸ்லேருந்து மணி வருதுன்னா, நீங்க வந்து குரோத் ஆக மாட்டீங்களா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். ரைட். விஷயத்த பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்ற வேய வச்சு நிறைய வேல ஏர்ன் பண்ணலாம். நிறைய வழிகள்ல. இந்த சோர்ஸ வச்சு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு சொல்றேன். ஓகே, ரைட். நீங்க என்னன்னா, YouTubeக்கு போயிட்டு சும்மா ரிலாக்சேஷன் மியூசிக், ஸ்லீப்பிங், டீப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணி பாருங்க. இதுல நிறைய வீடியோ, ஒரே வீடியோவிலே நீங்க வந்து என்ன செய்யலாம்? சரியா ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மோனிடைசேஷன் கிடைச்சிரும். பாருங்க 2 ஹவர்ஸ். ஓகே. வீடியோ ஒன்று ரன் ஆகுது. இதுல பாருங்க. ப பேக்ரவுண்ட்ல மியூசிக் போகும். நான் மியூசிக் எது பண்ணல. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இது 11, 12 மணித்தியால பாருங்க 4 மில்லியன் வியூஸ். அதே மாரி இத பாருங்க. இது ஜஸ்ட் இமேஜ மட்டும். நேரத்தோடையெல்லாம் வீடியோ அனிமேஷனா இருக்கும். இது வந்து இமேஜ மட்டும் அனிமேட் பண்ணிட்டு என்ன செய்யுது? இது பண்ணுது. இப்ப எல்லோ பிரிக் சினிமா இந்த யூடியூப் சேனல நீங்க நம்ம போயிட்டு பார்ப்போம் பாருங்க. இந்த அறிக்கை எல்லோ பிரிக் சினிமா இதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸே 6 மில்லியன். இவங்களோட பாருங்க மந்த்லி ஏர்னிங் $1500 $23,000 வர மாதிரி. சோஷியல் பிளேட் .comல போயிட்டு நீங்கள் அந்த நீங்கள் எந்த யூடியூப் சேனல் அனலைஸ் பண்ண போகிறோம் அந்த யூடியூப் சேனல் பேரை போட்டிங்கன்னா அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ரேங்கிங் அதெல்லாம் போடுவாங்க. அதே போல் இன்னொரு சேனல் நீங்கள் இந்த வீடியோஸ் நான் ஒன்று காட்டுறேன்னு பாருங்கள். ஃபெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு நோவா ரிலாக்ஸிங் மியூசிக். ஸோ இங்கே பாருங்கள் நோவா 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். பாருங்கள் இதை நீங்கள் $570 $9,000 வர. இதுக்கெல்லாம் அவங்க என்ன ஒர்க் போடுறாங்கன்னு நான் சொல்கிறேன்னா பாருங்களா, இவங்க ஒரு மியூசிக்கு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் அவ்வளோதான் இந்த ஒர்க். ஓகே, அதை நீங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு வந்தால் சரி. 112 அப்லோட் தான். ஜஸ்ட் வந்து 112 வீடியோ ஒரு 3 மாதம். இந்த எப்படி ஒர்க்கை பாருங்களா, எப்படியான ஒர்க்குன்னு சொல்லி. இதுக்கு நீங்கள் முதலாவது மியூசிக் தேவை. மியூசிக்கில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்ல மியூசிக், அதாவது ரிலாக்ஸிங் மியூசிக்காக அது வந்து உங்களுக்கு லைசன் உள்ள மியூசிக்கும் அதே மாதிரி, அதாவது யாருமே அதை காப்பிரைட் கிளைம் பண்ணக்கூடாது. காப்பிரைட் வீடியோவோ காப்பிரைட் மியூசிக்கோ போட்டிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களை ப்ளாக் பண்ணிடுவாங்க. ஓகே, ரைட். அதே மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்களா, அதில் மியூசிக் எடுக்கிறதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ. ஓகே, யூடியூப் ஆடியோ லைப்ரரி. ஓகே, நீங்கள் கூகுளில் போயிட்டு என்னென்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான மியூசிக் இங்கே இருக்குது. மியூசிக் மட்டும் இல்லை பாருங்கள், உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஸ்டார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த சேவ் பண்ணி வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது இல்லை, இதில் நீங்கள் இது பண்ணுங்கள் கிட்ஸ் பிளேயிங், நீங்கள் சவுண்டை ப்ளே பண்ணி இது என்னென்னா ஒரு 3 மினிட் வீடியோ இந்த ஆடியோ பாருங்கள். நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணலாம். இதை நீங்கள் இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு, அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் உங்களோட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து காப்பிரைட்டுக்குள்ளே வராது, அதாவது காப்பிரைட் ஃப்ரீ. ஸோ இப்படி பாருங்கள் சைலண்ட், இதில் என்ன ஜேர்னரில் வேணும்னு ஒரு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த அடிக்கு ரிலேஷேஷன் அப்படின்னு ஒரு சொல்லி ஜஸ்ட் வந்து இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னு ஒரு சொன்னால் லோங்கா நீங்கள் ஏதாவது வீடியோ எடிட்டர் நீங்கள் கட் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, அல்லது யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண பிறகு மியூசிக் அப்லோட் பண்ணுறோன்னா ஓகே, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஃபிலிமோரா அல்லது கென்வாவிலையும் இப்போ வீடியோ இது பண்ணலாம். ஸோ எதுலேயோ நீங்கள் ஆடியோவை டவுன்லோட் பண்ணி எடுங்க, ஒரே ஆடியோவை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணுற மாதிரி. ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னா இமேஜஸுக்கு அல்லது வீடியோஸுக்கும் அதுவும் காப்பிரைட் ஃப்ரீ வேணும். அதுக்கு நீங்கள் நான் 3 வெப்சைட் சொல்கிறேன், இதை பாருங்களா. முதலாவது வந்து பிக்ஸாபே, ஸ்பெல்லிங்க பாருங்க, PIXABAY, பிக்ஸாபேயில் வந்துட்டு இங்கே பாருங்க ஓல் இமேஜஸ்ன்னு இருக்கு தானே, இங்கே பாருங்க ஸ்டனிங் ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜ். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் வீடியோஸ்ன்னு இருக்குது. இமேஜ் வேணால் நீங்கள் இமேஜும் எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே மியூசிக்கும் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்டும் இருக்குது, கிஃப்ட்ஸும் இருக்குது. அப்போ நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள் ரிலாக்சேஷன் மெசேஜ் வீடியோஸ் மெடிடேஷன் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய வீடியோஸ் வரும். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்த வீடியோ சூட்டபிளோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ண விட்டீங்கன்னா சரி. வீடியோவை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அந்த வீடியோவை என்ன செய்யுங்க, இந்த ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜ்னு வராங்களே, ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும். இதில் வந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், மேலே இருக்க டவுன்லோட் இதிலேருந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு இமேஜ் வேணா இமேஜ், வீடியோ வேணா வீடியோ. ஓகே, ரைட். இது இமேஜ் தான் ஷோ ஆகுது. நம்ம இதில்
ஃபில்டர் மீடியாவில் நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வீடியோஸ்கள் வந்து ஷோ ஆகும். இந்த ஓகே, ரிலாக்ஸேஷன் மியூசிக் வர மாதிரி இந்த இருக்குது. இந்த இமேஜில் எடுத்து நீங்கள் என்ன இந்த இந்த வீடியோஸில் எடுத்து இந்த டவுன்லோட்டை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வரும்னு டவுன்லோட் ஆகுமா, அதையே நீங்கள் திரும்ப திரும்பியும் இது பண்ணலாம். ஹை குவாலிட்டி வீடியோஸாக இருக்குமா அது நீங்கள் செலக்ட் பண்ணுற விதத்தில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் வந்து பெக்சல், PEXEL பெக்சல்ஸ். ஸோ இதுலேயும் நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இதுலேயும் நீங்கள் ரிலாக்ஸேஷன் என்ன அடிச்சிங்கன்னு சொன்னால் ரைட் ரிலாக்ஸேஷன். ஸோ இங்கேயும் எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். ஓகே, உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த டார்க் மூடில் இருக்கிற வீடியோஸ்லாம் தாராளமாக நீங்கள் சும்மா கிளிக் பண்ணுறதா. நீங்கள் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கும். இதில் என்ன குவாலிட்டியில் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இதில் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ண போகக்குள்ள நீங்கள் ஒரு தரம் கிரெடிட்ஸை மட்டும் இவருக்கு கொடுத்தீங்கன்னா சரி, அந்த ஓனருக்கு கிரெடிட்ஸை கொடுத்தீங்கன்னா சரி. இந்த இருக்குது இவர பேருக்கு நீங்கள் இதை கிரெடிட்ஸை கொடுத்து இது பண்ணிங்கன்னா சரி, கிரெடிட்ஸ் கோட்டுண்டு. நீங்கள் அந்த நான் மேலே சொன்னோன்னே இந்த யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணக்குள்ள இதில் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி கொடுக்கணும்னு விளங்குமா. சில ஆட்கள் வந்து இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணக்குள்ளே சொல்லுவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன இதை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது அன்ஸ்ப்ளஷ். ஓகே, UNS அன்ஸ்ப்ளஷ்ஷாக. ஸோ இதுலேயும் நீங்கள் வீடியோஸ் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் இதில் இருந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இந்த 3 வெப்சைட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இதை வச்சு இன்னொரு ட்ரிக் ஒன்று என்னென்னா, இந்த வீடியோஸை நீங்கள் இந்த ஃபோட்டோஸை இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் செல் பண்ணிட்டும் கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் Etsy மாதிரி இதை எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வைரல் யூடியூப் ஷார்ட்ஸ் $3 476 சேல் நடந்திருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 600 ஃபேஸ்லெஸ் வீடியோஸ். அதே மாதிரி இதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சரி, இதில் சர்ச் பண்ணக்குள்ள காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ். இதை ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸாக இதை இப்படியான பிளாட்ஃபார்முகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இது செய்யலாம். இந்த $0.9 அதே மாதிரி ஹூக் கிளிப்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயானதுகள் அந்த அதாவது காப்பிரைட் ஃப்ரீயானதுகளை நீங்கள் எப்படி இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது, இங்கேயும் நீங்கள் செல் பண்ணலாம் அந்த வீடியோஸை. வாய்ஸ் ஸ்டாக்லோடு சொல்லி இந்த ஃபோட்டோ வீடியோஸ் இங்கேயும் நீங்கள் நான் மேலே சொன்ன இந்த வெப்சைட்டில் இருந்து இருக்கிற வீடியோஸை இது பண்ணலாம். ஓகே, அப்போ நீங்கள் வீடியோவும் எடுத்தாச்சு, இமேஜும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கெப்கட்டுன்னு சொல்லி இருக்குது. கெப்கட்டில் போயிட்டு நீங்கள் இனி அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதையும் பற்றி லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. கெப்கட் அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் வந்து முதலாவது வீடியோவை இம்போர்ட் பண்ணுங்கள் அல்லது இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யுங்க, நியூ ப்ராஜெக்ட். ஓகே, நியூ ப்ராஜெக்ட். இதில் இப்போ இமேஜை நீங்கள் போட போகிறீங்கன்னா இந்த இருக்குது, வீடியோஸை போட போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ ஒன்று இருக்குது. இந்த வீடியோ ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு பிறகு இவர்கிட்ட உங்களுக்கு சவுண்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இருக்குது சவுண்ட்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு சவுண்ட் இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், சவுண்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிட்டும் கொள்ளலாமா. ஆடியோ பிராண்ட் மியூசிக் இதில் ஓகே, ஆடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்யலாம், இது பண்ணி கொள்ளலாம். நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த பணியை இந்த லேயரில் வந்து ஓவர்லேயில் நீங்கள் வரும் அந்த இது தெரிஞ்சாக்கள் செய்து கொள்ளுங்க. வேறு எந்த ஒரு எஃபெக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்க வந்து ரிலாக்ஸேஷனுக்கு கேட்குற மியூசிக்கில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ஜஸ்ட் வந்து என்ன இருக்கும், அந்த வீடியோவும் அந்த இமேஜ் தான் இருக்கும் பாருங்கள், அந்த சவுண்டு தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஓகே, கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட கிளாஸஸில் நீங்கள் எப்படி சில ஆப்ஷன் இருக்குது, அதில் நம்ம அந்த ஃப்ரீ இது பார்த்தோமே அங்கே என்னென்னு ஒரு சொன்னால் சில இதுகள் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு சில ஃபீஸ் கேட்பாங்க. நீங்கள் அதை வேணும்னா நீங்கள் எப்படியான இதுகளில் ஏர்ன் பண்ணுற நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா அது நிறைய ஒரு 2 to 3 months நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது தான் சக்ஸஸ் ஆகும். அது தவிர நீங்கள் வந்து அந்த 2 to 3 months எந்த ஏர்னிங்குமே இல்லாமல் ட்ரை பண்ணல. அதுக்காக நீங்கள் இதுகளை ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, நான் இதுக்கும் கென்வாக்கோ அல்லது யூடியூபுக்கோ நான் அந்த
ஃபைல் ஷேரிங் சம்மந்தமாக போடுறதுக்கும் சம்மந்தம் இல்லையா? நம்முடைய கிளாஸில் இருக்கிற அப்போ கிளாஸில் இருக்கிற நான் வீடியோவை போட்டால் கிளாஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படி இல்லை. இது வந்து வேறு ஒரு ஸ்கீமா. நீங்கள் தேவையானக்கு என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த கண்டெக்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் டிக்டாக்ல வந்து பயோவில் இருக்கும் அந்த கம்யூனிட்டி ஃப்ரீ தான். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். இது டவுட் இருந்தால்